அடுத்து பாத்தீங்கன்னா சிறுகுழு ஆட்சி. ஓகேங்களா, ஆலிகாக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே சிறுகுழு ஆட்சி எனப்படும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா, வடகொரியா, இதெல்லாமே அதை எதுக்கு சொல்லலாம். எக்ஸாம்பிள் நம்ம சோவியத் யூனியன், ரஷ்யா பாத்தியா இல்ல சைனா பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கம்யூனிஸ்ட் நாடுகள். ஓகே, கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் கமிட்டி மெம்பர்ஸ், அவங்களுக்குள்ளதான் எலெக்ஷன் நடக்கும், எல்லாமே நடக்கும். அவங்க தான் அந்த நாட்டையே நிர்வாகம் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மதகுருமார்கள். ஓகே, தியோகிராசின்னு சொல்லுவாங்க. மதகுருமார்கள் தம்மை கடவுளாகவோ அல்லது கடவுளின் பெயரால் மதகுருமார்கள் அமைக்கப்படும் அரசாங்கமே மதகுருமார்களின் ஆட்சி. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா வேட்டிகன். ஓகே, வேட்டிகன்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டிக்காக அந்த போப் ஆண்டவர் தான் நாட்டையே ரூல் பண்றாரு இல்லையா. சோ அது வந்து மதகுருமார்களாக. அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்டா மக்களாட்சி. மக்களாட்சினா ஒரு நாட்டின் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கமே மக்களாட்சி எனப்படும். எடுத்துக்காட்டு இந்தியா, அமெரிக்கா இதெல்லாமே பாத்தீங்கன்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க தான் அங்க நாட்டை கைப்பற்றி அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. சோ அதுக்கு பேர் தான் மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மையான நாடுகள் இப்ப மக்களாட்சியா மாறிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த நாடுகள் எல்லாமே இருக்கதான் செய்யுது. மதகுருமார்கள் ஆட்சி, சிறுகுரு ஆட்சி இதெல்லாமே இருக்கு. மக்களாட்சி இருக்கு இல்லையா. சோ மக்களாட்சி என்ன சொல்லுவாங்க, குடியரசு. குடியரசு தான் மக்களாட்சிக்கு அடித்தளம். மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையே குடியரசு எனப்படும். ஓகே, ஒரு நாடு குடியரசா எப்ப மாறும் அப்படின்னா அந்த நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரையறுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும். எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குன்னா அது கான்ஸ்டியூஷன் இன்னொரு பேர் என்ன, ரூல் புக் தான். அந்த நாட்டுக்கான சட்ட புத்தகம் தான் அந்த கான்ஸ்டியூஷன். அப்போ ஒரு நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரையறுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நாடு தான் வந்துட்டு குடியரசு நாடு.